பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? எப்போதும் போல தான் ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசி நீங்கள் சில கருத்துக்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக நடந்ததுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திப்பானது மே மாதத்தின் தொடக்கம் என்று வச்சுக்கலாம். இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்னா எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூரிய பகவான் மேச ராசியில் மே மாதம் தொடக்கத்தில் இருப்பார். ஸோ அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? ரிஷப ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஸோ சூரியன் மற்ற ஏனைய கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக உங்களுக்காக நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் எனக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தான், ஏழ்ரைன்னு சொல்லி நம்மளுடைய மகர ராசிக்கு ஏழ்ரை நடந்த மாதிரி கடகராசிக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ஏழ்ரை நமக்கு நடந்துச்சா, ஏழ்ரை மகரத்துக்கு கூட முடிஞ்சிச்சே, இன்னும் நமக்கு முடிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த 2025 ஜூன் ஜூலை மாதத்துக்கு பிறகு இப்போ வரையும் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியலை. பிரச்சனை உங்களை தேடி வருதா, இல்லை பிரச்சனையை தேடி நீங்கள் போகிறீங்களானே உங்களுக்குள்ளேயே பல கேள்வி இருக்கும். அது என்ன இத்தனை பேர் இருக்காங்க, என்னையை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, என்னை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய மனநிலை அப்படி இருக்குங்கிறது உண்மை. ஸோ இந்த மனநிலை இப்போது தெளிவாகக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்கள் கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்முடைய கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் நம்முடைய கடகராசிக்கு உண்டு அப்படிங்கிறது உண்மை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே மேச ராசியில் உச்ச நிலையில் உட்கார்றார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் நிறைய கவலைகள் இருக்குன்னு அந்த கவலை வெளியேறும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு. கடகராசி எப்பவுமே காசுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. காசு, தங்க நகை, வீடு, மனை அப்படின்னு எனக்கு இருக்கிறது போதும், என் தேவைக்கு போதும், நான் அள்ளி கொட்டி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கிரகம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாபம், வெற்றி என்பது உண்டு. அதேபோல் யாரெல்லாம் கடகராசியில் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் அரசாங்க வேலையில் முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எதுவும் அப்ளை பண்ணுறா இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஸ்டைல். உங்களுடைய ஆலோசனை கேட்டு பெரிய லெவலுக்கு போனவங்களாம் இப்போ திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு வாழ்ந்தவங்க எத்தனை பேர்? நீங்கள் அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி எல்லாம் செதுக்கி கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், பாராட்டு என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடும் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? கிரக ரீதியாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. அதுவும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நிறைய மன அழுத்தம் இருந்துச்சு.
1 அல்ல 2 அல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துக்கலாம். எப்படி இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா ஒழிய அந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பாராட்டு மழை பொழியக்கூடிய அற்புதமான சூழ்நிலை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த மே மாதம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம், நம்ம பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்துலலாம் 1 குழந்தை 5 குழந்தை 10 குழந்தைலாம் பெற்றெடுத்து வளர்த்தாங்க. ஆனால் இப்போ உள்ள இந்த கலியுகத்தில் 1 குழந்தை வளர்க்குறதே 1000 குழந்தை வளர்த்த மாதிரிங்க. முடியலப்பா சாமி அப்படிங்க. ஸோ காரணம், முன்னாடி உள்ள கம்யூனிகேஷன்ஸ் வேறு, இப்போ இருக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எது வேணால் உடனே நெட்டை ஓப்பன் பண்ணிப்பார், முடிஞ்சு. எது தேவையோ ஆர்டர் அங்கேருந்து போடு, முடிஞ்சு அப்படின்னு தன்னை தானே லாக் பண்ணுறாங்க பிள்ளைகள். ஸோ அந்த நிலையில் நிறைய லாக்கான உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் ரிலீஸ் ஆக போகிறாங்க, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காண்டி இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் ஆக வேண்டிய சூழ்நிலை. 5 குழந்தை பெற்றெடுத்துட்டு கொஞ்சம் பொறுப்பாக அடுத்து பார்ப்போம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிருந்தாங்க. 10 குழந்தை பெற்றெடுத்துட்டு இப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ 1 குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கே கொஞ்சம் பார்ப்போம்ப்பா, வெயிட் பண்ணுப்பா, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும் போலக்குங்கிற நிலைமைக்கு நம்மளுடைய குழந்தைகளுடைய மனநிலை வந்துடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வட்டம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளும் உறுதியாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கணுன்னு எதிர்பார்க்கிங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களோட பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இரவு நேரங்களில் பயணங்கள் செய்வதை தவிர்க்கணும். புதியதாக ஏதாவது முதலீடு பண்ணணும், அப்படியே மொத்தமாக முதலீடு பண்ணணும், கொஞ்சம் கவனமாக பண்ணணும், நிதானமாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா, அதேபோல் யாருக்காக வாக்கு கொடுக்குறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுப்பது, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். உங்களோட கையில் காசு இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கு தெரியாது உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவோம், ஏமாற்றி வாங்கிடுவோம். ஸோ இதுதான் உங்களுடைய கடந்த காலம். ஸோ இப்போ கையில் காசு வந்து ஏதாவது பொருள் வாங்கி போடுங்க, இடம் வாங்கி போடுங்க, வீடு வாங்கி போடுங்க, அவசரப்பட்டு வேறு யாரும் கொடுத்து உதவாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு உறுதியாக வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாக தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, மே மாதத்தில் எப்படி இருக்க போகுது, ஜம்முன்னு இருக்க போகுதுங்கிறதையும் பார்த்துட்டீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் கேட்டுட்டீங்க. ஸோ கவனத்தை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நல்லது கிரகத்துடைய அடிப்படையில் நடந்துடும். ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்கள், கோச்சார கிரக ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நாங்கள் அத்தனை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஒரு 20 to 30. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். அதாவது ஓட்டை பிரிச்சுட்டு அள்ளி கொட்டிடுமா, வீடு வீடாக கட்டிடுவோமா அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? நான் சாப்பிட்டு தான் ஆகும்னு நிற்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டீயாக சாப்பிடுவோம், ஒரு காப்பியாக சாப்பிடுவோம், ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம்னு நினைப்போம்ல. அந்த அந்த டீயோ இல்லை ஜூஸோ குடித்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், தேடி பக்கத்தூரில் போய் கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான், என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வலிமையை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்தி அதுக்கு ஃபேவராக இருக்கும்போது டோட்டலாக வலிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா?
நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது தெரியும், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னென்னா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரத்தை, நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நான் குறித்து வச்சுக்கிருவேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு பிரசனங்களை கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக, கடந்த காலம் அடுத்து எதிர்காலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லா நல்ல சிவபெருமானின் ஆதரவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆதரவும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.